ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த மாதிரி பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு பற்றி பேச போகிறோம். நீதியரசர் நிர்மல்குமார் 7/7/2021 கொடுத்துருக்காரு. கிரிமினல் ஓபி நம்பர் பார்த்திங்கன்னா 10/342/2021. மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா வைகோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நிறுவனர் வைகோ அவர்கள் தான் மனுதாரர். எதிர்மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா உதவி காவல் ஆய்வாளர், சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம், ட்ரிப்ளிகேன் சென்னை. 2 குமரேசன், ஹெட் கான்ஸ்டபிள், சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம், சென்னை. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு. வேற ஒரு வழக்கு தேடும்போது இந்த தீர்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதுலேருந்து இது அதான் சொன்னேன், செய்தியாக கடந்து போகக்கூடாது. ஒரு விஷயத்தை திரைப்படமோ ஒரு சீரியலோ இதாகட்டும், இந்த மாதிரி முன் தீர்ப்புகள்லேருந்து நாம் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கலாம். வாங்க என்ன பண்ணணும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்ன கேட்குறாருன்னா, எம்பி எம்எல்ஏ கேஸில் என் மேலே போட்ட ஒரு சிசி நம்பர் 68 என்ற வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் கேட்குறார். யார்? வைகோ கேட்குறார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரன் பத்திரிக்கையோட ஆசிரியர் இருக்கார் இல்லையா, நக்கீரன் கோபால், அவர் ஏதோ ஆளுநருக்கு எதிராக ஏதோ ஒரு செய்தி, நீ சரியான நினைவில்லை, சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து, ஆளுநருடைய செயலாளர் புகார் கொடுத்து அவரை 9/10/2018 கைது பண்ணுறாங்க. 11:25 மணிக்கு. கிரைம் நம்பர் 212/2018. அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு ஏர்போர்ட்டில் வரும்போது அவர் கைது பண்ணி எங்கே கொண்டு வந்துடுறாங்க. யார் எஃப்ஐஆர் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா D4 ஜாம்பசார் போலீஸ் ஸ்டேஷன் தான், ஜாம்பசார் ட்ரிப்ளிகேன். இவர் எங்கே கொண்டுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசாரணைக்காக டிசி துணை காவல் ஆணையர் ட்ரிப்ளிகேட் மெட்ராஸ் விசாரணைக்கு கொண்டுட்டு வராங்க. அப்போ வைகோ என்ன பண்ணுறாரு, அவங்க ஆட்களோட அந்த வழக்கில் எஃப்ஐஆரில் சேர்த்துருக்குறாங்க. A2 கார்த்திக், A3 அம்மா முருகன், 4 A4 மோகன், ராமதாஸ். அப்புறம் அவங்க குரூப் மெம்பர் 45 பேரோட சேர்ந்துக்கிட்டு டிசி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் போலீஸ் மறுக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, கோஷம் போடுறாங்க. இவங்க கோஷம் போட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க, இவர் பேரில் ஐபிசி 143, 290, 353 எஃப்ஐஆர் போடுறாங்க. 143 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அன்லாஃபுல் அசம்பிளி, 5 பேருக்கு மேலே ஆடி கலாட்டம் பண்ணுறது. 290 தொந்தரவு, நியூசன்ஸ் தொந்தரவு பண்ணுறாரு. அப்புறம் 353 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார். அப்புறம் அதோடு சேர்த்து சிட்டி போலீஸ் ஆக்டில் 41 பர்மிஷன் இல்லாமல் உள்ள நுழைய முடிஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை போட்டு எம்எல்ஏ எம்பிக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்குது சென்னையில். இதை தான் காஷ் பண்ண சொல்லி கேட்குறாரு. அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாரு, தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், 14 பக்கம் இருக்குது. அதில் முக்கியமான ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் படிச்சிடுறேன். இல்லது என்ன நம்ம கற்றுக்குறோன்றது முக்கியம், நம்ம முக்கியமான விஷயம். 353 அரசு ஊழியை தாக்குறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணி செய்ய விடாமல் தடுக்குதுன்னா அவர் அடித்தா தான் வரும். ஒரு வேலை செய்கிறாங்க, இப்போ பூட்டை வராங்கன்னு வச்சுக்கலாம், கையை பிடிச்சி இழுக்கிறது, ஒரு சீல் வைக்க வராங்கன்னு வச்சுக்கலாம், இழுத்து அவங்கள தாக்குறது, அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும்னா கோஷம் போடுறது, ஒரு இடத்துக்குள்ளே நுழைய முயற்சிக்கிறது, அது அப்படி வராது. என்ன சொல்கிறாங்க, அதுக்குன்னா ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்த டாக்டர் தஸ்தகிரி ரெட்டி வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப்
கிரிமினல் ஓபி நம்பர் 17-177-41 நாள் 1/8/2011 முன்னாடி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, மேர்லி ஆன் அஜிடேஷன் கண்டக்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் த யூனிவர்சிட்டி வில் நாட் அட்ராக்ட் ப்ரொவிஷன் செக்ஷன் 353 ஐபிசி அண்ட் கேதரிங் ஆஃப் எ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் கண்டக்டிங் த அஜிடேஷன் cannot be termed unlawful assembly. இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் வந்து கோஷம் போடுறாங்க. வெறும் கோஷம் போடுறது மட்டுமே அரசு ஊழியரை என்ன சொல்லிடுவாங்க, பேராசிரியர்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க உள்ள இவங்கள அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கோஷம் போடுறாங்கல்ல, அதை சட்டவிரோத அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சட்டவிரோதமாக கூட சேர்ந்து கோஷம் போடுறாங்க, அரசு ஊழியர் பணி செய்ய விடல அப்படின்னு சொல்கிறது அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி வைக்க மேலே போட்ட இந்த 146 இதில் இந்த 353 அப்புறம் 143 2 பிரிவும் அட்ராக்ட் ஆகாது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்து நுழையிறதுக்கு வந்து நுழையக்கூடாதுன்றதுக்கு கமிஷனர் வந்து காவல்துறை வந்து உத்தரவு போட்டிருக்கணும். அந்த மாதிரி எந்த உத்தரவும் போடாத, ஆனால் அரசு அலுவலகத்துக்கு யாரை வேணால் வந்து போகலாம். அதனால் வந்து பர்மிஷன் உள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால் 41 போலீஸ் ஆக்டில் போட்டது செல்லாது, தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்டில் போட்டாது செல்லாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, மாணிக் தேஞ்சா அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் என்ன சொல்கிறாங்க, வந்து no force was used by the appellants to commit such offence. There is absolutely nothing on record to show the appellant either assaulted the respondent used to criminal prevent the respondent from discharging his official duty. Thus, the uncontroversial allegations made against the petitioner, it would be never attract the indicates of the affection section 353 IPC. ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸுக்குள்ளே முயற்சி பண்ணாதே வந்து அரசு ஊழியரை வந்து கடமை செய்யணும். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க, கும்பலாக 10 பேர் உள்ளே வந்து நுழைஞ்சி ஸ்டேஷனில் எங்கள் வேலை செய்ய விடாமல் தடுத்தாங்கன்றது தப்புன்னு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில். அதை சுட்டி காட்டி தான் சொல்கிறாங்க. ஒரு காவல் நிலையத்துக்கோ உள்ள ஒரு தாலுக்கா ஆஃபீஸுக்கோ நீங்கள் கும்பலாக போய் ஒரு மனு கொடுக்குறீங்க, போய் கோஷம் பேசுகிறீங்க, வாக்குவாதம் பண்ணுறீங்கன்னா அதுவே வந்து அரசு ஊழியரை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வர 353 பேட் அவுட் ஆகுது. அதே மாதிரி இந்த 143 கும்பலாக சேர்ந்து வருது. காவல்துறை வந்து இந்த மாதிரி இந்த சட்டப்பிரிவுலாம் தவறாக பயன்படுத்தி வழக்கு போட்டது வழக்கம். அவங்க வாங்க இன்னொரு அப்படியே அதுக்குள்ளே போகலாம். இவரை நேராக வந்து கைது பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து நேராக கூட்டு வந்துட்டாங்க இவரை. அதில் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான விஷயம் வச்சு அதை பாருங்க படிக்கிற பாருங்க. இந்த தீர்ப்பில் இன்னொரு விஷயத்தை நக்கீரன் கோபால் கேஸில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தான் நினைக்கிறேன் அந்த தீர்ப்பு சுட்டி காட்டுறார். Extensively placed reliance on the order of this court in case state represented by Inspector of Police D4 Zambazar Police Station, Chennai versus Nakiran Gopal in criminal OP number 26/8 of 2018 dated 7/1/2018, in which the court held that the respondent was arrested on 9/10/2008 at 8:30 a.m. in domestic airport of Mindambakam. The arrest intimation form does not state anything about the reason of arrest or materials seized by police in the name of the police station which carrying out the arrest of the vital material facts and missing the arrest intimation form. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை கைது செஞ்ச உடனேயே ஒரு கைது குறிப்பு தயார் பண்ணோம். அந்த கைது குறிப்பை வந்து நக்கீரன் கோபாலை வந்து சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு முனையத்தில் விமான நிலையத்தில் கைது செய்யும்போது என்ன காரணத்துக்காக இவரை கைது செய்கின்ற விவரத்தை அதில் குறிப்பிடலை. என்னென்ன பொருட்களை வந்து சீஸ் பண்ணிங்கன்ற விவரத்தை குறிப்பிடலை. இது வந்து அடிப்படை உரிமை மீறல். அதாவது சொல்கிறாரு டிகே பாசி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த தீர்ப்பில் கைது பற்றி சொல்லியிருக்கக்கூடிய இந்த விவரங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த விவரங்களை பின்பற்றலை, கைது சட்டவிரோதம்னு சொல்லிட்டு the land magistrate refused to remand set Nakiran Gopal under section 160 and found that in case Nakiran Gopal said specific guidelines should be. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை டிகே பாசி வெர்சஸ் ஸ்டேட் பெங்காலில் அந்த உச்சநீதிமன்ற
வழிகாட்டுதல் பின்பற்றி கைது செய்யாததால் அந்த நீதித்துறை நடுவர்கிட்ட நக்கீரன் கோபாலை கொண்டு போய் கைது செய்யறதுக்காக போலீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது கைது செய்ய முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வழிகாட்டி பின்பற்றாமல் காவல்துறை செயல்பட கைது செய்ய முடியாது. நீதித்துறை நடுவர் அந்த கைதை ஏற்றுக்க மறுக்கிறார் அப்படின்றது நீதியரசர் இல்லை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the land government advocate criminal side appearing on behalf of the respondent submitted that on the complaint of the second respondent, head constable attached in the first department police affair and crime 304 of 2018 வைக்கோ மேலே கேஸ் போட்டாங்க இல்லையா, யார் கொடுக்குறாருன்னா ஜாம்பசாரில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் தான் வைக்கோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. குமரேசன் சாரி சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த குமரேசன் கான்ஸ்டபிள் தான் இவர் மேலே இந்த மாதிரி எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார், கும்பல் சேர்ந்து வந்தார், தொந்தரவு கொடுத்தாரு, பணி செய்ய விடல. இந்த எஃப்ஐஆர் கிளியர்லி மென்ஷன் த நக்கீரன் கோபால் அரஸ்டட் crime number 212 of 2018 by the police at D for the Officer of Police and Station Company. The enquiry was confined in the office of the Deputy Commissioner of Police. எங்கள் டிசி ஆஃபீஸ் ட்ரிப்ளிகேனில் தான் நடக்குது இது. அவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறார் வைகோ. அவர் கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் வக்கீல், அவருடைய கட்சிக்காரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த நக்கீரன் கோபால் கேஸை மேற்கோள் காட்டி இந்த அரெஸ்ட் ஃபார்ம் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸ், நக்கீரன் கோபால் கேஸில் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த கைதில் விவரம் இருந்து இல்லை, எதுக்காக கைது பண்ணோம், என்னென்ன பொருட்களை பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பருக்கும் தெரிவிக்கலை, அதனால் சட்டவிரோதம். அதே மாதிரி இந்த வழக்குலேயும் வந்து சட்டவிரோதம். இந்த வழக்கில் முறையாக கைது பண்ண போது உச்சநீதிமன்றம் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி குற்றப்பத்திரிகையிலையும் விட்னஸ் சொல்லியிருக்கிற அந்த வாக்குமூலங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கிலேருந்து முக்கியமாக சொல்கிறார் பாருங்க. பார்த்தியாவில் வந்து அஜிடேஷன் பண்ணுறதே வந்து குற்றமாகாது. This court had already held that the arrest of Nakiran Gopal in concern, the land magistrate refused to remand and grant bail. நக்கீரன் கோபாலை கைது பண்ணாமல் உடனடியாக பிணையில் விட்டுறாரு. 9/10/2018 held the fundamental requirements was not followed in clear violation of guidelines issued by D.K. Basu versus State of West Bengal, reported in 1997 1 AC 418. அதாவது உச்சநீதிமன்ற மேற்கோட்டு கைது பண்ணும்போது பண்ணக்கூடிய வழிகாட்டுதலில் காவல்துறை பின்பற்றாமல் ஒரு கைது பண்ணால் அந்த கைதை வந்து அந்த நீதித்துறை மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது அந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் பின்பற்றாமல் ஒரு கைது பண்ணால் அது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி நக்கீரன் கோபால கேஸை மேற்கோள் காட்டி இவங்க எல்லாரையும் வைகோ உள்பட எல்லாரையும் விடுதலை பண்ணுறாரு. பாருங்க, இந்த வியூ ஆஃப் த அபவ் த கோர்ட் ஃபைண்ட்ஸ் நோ அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட் அகேன்ஸ்ட் த பெட்டிஷன் and other 4 named accused, the all continuous criminal prosecution would only amount to the abuse process of court. Hence, this court is inclined to quash the proceedings against the petitioner. Further, the other 4 named accused in charge sheet wise A2 Karthik, A3 Amman Murugan, A4 Mohan, A5 Ramdas also similarly placed as that of petitioner. Hence, this court is inclined to quash the proceedings against all the accused named in the charge sheet. In the result, the proceeding CC number 60 of 2018 pending filed of the trial court is quashed against all accused. The criminal original proceedings accordingly allowed. Constitutional and miscellaneous petitions are closed. இதனால் இந்த தீர்ப்புகளை பின்பற்றி அடிப்படை உரிமைகளை கைது செய்யும்போது கடைப்பிடிக்கக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றாமல் காவல்துறை கைது செய்ததால் இவங்க எல்லாரையும் நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு அவர் வைகோ மற்றும் இல்லை அவர் கூட வந்த அந்த 5 நபர்களையும் விடுதலை பண்ணி உத்தரவு போட்டிருக்கார். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்தியாக கடந்து போய்ட்டுறாங்க. அதான் தப்பு. இந்த டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால்ன்ற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. கைது சம்மந்தமாக உச்ச நீதிமன்றத்தின் 11 கட்டளைகள். அது டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்காலில் 1 கைது செய்கின்ற அல்லது விசாரணை நடத்துகின்ற அதிகாரி
தனது பெயர் பதவி ஆகியன தெளிவாக தெரியும்படி அடையாள அட்டை பொறுத்திருக்க வேண்டும். விசாரணை மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரிகளை பற்றிய விவரங்களும் பதிவேட்டில் பதியப்பட வேண்டும். 2. கைது செய்கின்ற அதிகாரி கைது செய்தவுடன் கைதி குறிப்பு ஒன்றினை தயாரிக்க வேண்டும். அதில் குறைந்தது ஒரு சாட்சியாவது கையெழுத்திட வேண்டும். அச்சாட்சி கைது செய்யப்பட்டவரின் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அப்பகுதியில் வசிக்கின்ற மதிப்பிற்குரிய நகராக இருக்க வேண்டும். அக்குறிப்பில் கைது செய்யப்படும் கைதிட வேண்டும். கைது செய்த நேரம் தேதியும் குறிப்பிட வேண்டும். என்ன சொல்கிறாங்க, முதல்ல ஒருத்தர் உங்களை ஒரு போலீஸ்கார் எஸ்ஐயோ யாரோ கைது பண்ண வராங்கன்னா அவர் வந்து நேம் பேட்ச் போட்டிருக்கணும். நேம் பேட்ச் இருக்கணும், பேர் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஆச்சுங்களா? அந்த விஷயங்கள்லாம் போலீஸ் ரெக்கார்டில் பதிவு பண்ணணும். உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பண்ண உடனே ஒரு அரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று எழுதணும். எழுதிட்டு அதில் ஒரு விட்னஸ், அது வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரோ உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை அந்த ஊரில் முக்கியமான ஆளாக இருக்கலாம், யாராவது கவுன்சிலராக இருக்கலாம், வேறு யாராவது இருக்கலாம். அவரும் அதில் கையெழுத்து போடணும். ஒரு விட்னஸ் கையெழுத்து போடணும். அரெஸ்ட் பண்ணுற அந்த அக்யூஸ்டும் இதில் கையெழுத்து போடணும். கைது செய்கிற நேரமும் தேதியில் குறிப்பிட்டிருக்கணும். 3. கைது குறிப்பில் கையெழுத்திடுகின்ற சாட்சியே நண்பர் அல்லது உறவினராக இல்லாத போது கைது செய்யப்பட்டு அல்லது போலீஸ் காவல் விசாரணை மையம் அல்லது வேறு வகையான அடைப்புக்குள் வைக்கப்பட்டிருக்கும் நபர் தான் கைது செய்யப்பட்டு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் விவரத்தை கூடியவர்கள் தனது உறவினர், நண்பர், அறிந்தவர் அல்லது தன்னால் அக்கறை கொள்ளக்கூடிய ஒருவருக்கு தெரிவிக்க உரிமையாளர். அரெஸ்ட் பண்ணும்போது ஃபார்மில் கைது போடுறாங்களே, விட்னஸ்ட்டை கைது வாங்கணுமே போலீஸு. அவர் வந்து நண்பராக உங்கள் சொந்தக்காராக இல்லைன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ண விவரத்தை வேறு ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லா வசதியும் போலீஸ் வந்து பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக உங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும் போலீஸ் அப்படின்றத இந்த உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸில் சொல்லுது. 4. கைது செய்யப்பட்ட உறவினர் அல்லது நண்பர் வேறு மாவட்டத்தில் இருந்தால் அங்குள்ள சட்ட உதவி கழகத்தின் மூலமாகவும் அங்குள்ள காவல் நிலையத்திற்கு தந்தி கொடுப்பதன் மூலமும் கைது செய்திருந்து 8 மணி முதல் 12 நேரம் அவகாசத்திற்குள் கைது செய்யப்பட்ட நேரம், இடம், காவலில் வைக்கப்பட்டுள்ள இடம் குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும். இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன், கைது பண்ணுறது வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறது கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரர் வந்து சேலம், கோயம்புத்தூர் மாவட்டமோ இல்லை திருச்சி மாவட்டத்திலையோ இல்லை பெரம்பலூர் மாவட்டத்திலையோ இருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற லீகல் எய்டு மூலியமாக அந்த அவர் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறாரோ அந்த உங்கள் நண்பர் எந்த போலீஸ் எல்லைக்குள்ளே இருக்காரோ அவங்களுக்கு தந்தி கொடுக்க போது மூலியமாவோ இல்லை ஃபோன் மூலியமாக சொல்கிறது மூலியமாவோ இல்லை லீகல் எய்டு மூலியமாவோ கண்டிப்பாக வந்து போலீஸ் சொல்லணும் அந்த விஷயத்தை. ஆச்சுங்களா? 5. ஒருவரை கைது செய்யும்போது அல்லது காவலில் வைக்கும்போது அது குறித்த தகவலை தான் விரும்பும் ஒருவருக்கு தெரிவிக்க உரிமை உண்டு என்ற விவரத்தை கைது செய்பவருக்கு காவல்துறையை தெரிவிக்கணும். இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு நீங்கள் எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே கொண்டு போய் உங்களை வைக்க போகிறாங்கன்ற விஷயத்தை சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்குன்றதை போலீஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும். 6. காவலில் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அதற்கென உள்ள பதிவேட்டில் கைதான விபரத்தையும் கைது குறித்து யாருக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதையும் கைது செய்யப்பட்டவர் எந்த அதிகாரியுடைய பொறுப்பில் இருக்கிற விவரத்தையும் குறிக்க வேணும். எங்கே கொண்டு போய் இவரை வைக்கிறாங்களோ இந்த அரெஸ்ட் பண்ண விவரத்தை யாருக்கு தெரிவித்தாங்க அப்படின்ற விவரத்தை குறிப்பிட்டுட்டு எந்த அதிகாரி கஸ்டடியில், எந்த ஜெயிலில் இருந்தாலும் ஜெயிலில் அதிகாரி, இல்லை எங்கே இருக்காருன்னா எங்கே இருக்கார் அந்த விவரத்தை குறிப்பிடணும். 7. கைது செய்யப்பட்டவர் வேண்டிக் கொண்டால் அவரை பரிசோதித்து கைது செய்யப்பட்ட சமயத்தில் அவர் உடம்பில் சிறிது காயங்களோ பெரிய காயங்களோ இருந்தால் அவற்றை பற்றி பதிவு செய்ய வேண்டும். சோதனை குறிப்பு கைது செய்யப்பட்டவர் மற்றும் கைது செய்த அதிகாரி இருவரும் கைதிடப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டவருக்கு அதன் நகல் வழங்கப்பட வேண்டும். என்ன புரியுது? உங்களை அடித்து கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, காயம் ரத்தம் ஒழுகுது இல்லை காயம் இருக்குதுன்னா சாத்தங்குளம் கேஸில் என்னாச்சு, பெனிக்ஸையும் அடித்தாங்க அவங்க. ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்லலை அது. அவங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக பார்த்தீங்கன்னா சரியாக உதைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார், கையில் கட்டு காலில் கட்டு, அதுன்னு குற்றவாளிகள் மட்டும் வழுக்கி விடுறாங்க. காவல்துறையில் ஒரு அதிகாரியோ ஒரு காவலரோ வழுக்கி விடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி உங்களை அடித்து காயப்படுத்தி ரத்த காயம் ஏற்பட்டு தான் நீங்கள் காவல்துறை சொல்கிறத கேட்கவே கூடாது. ஜட்ஜிக்கிட்ட சொல்லணும், என்னை அடித்தாங்க அதனால் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அங்கேயே செக் பண்ணிட்டு உங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டல் சோதனை குறிப்பு பண்ணி அதை எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு இது சொல்லுது.
8 கைது செய்யப்பட்டவர் காவலில் உள்ளபோது 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரால் பரிசோதிக்கப்பட வேண்டும். மாநில சுகாதார பணி இயக்குனர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ குழுவை வட்ட மாவட்ட அளவில் நியமிக்க வேண்டும். அவர் கஸ்டடியில் இருக்கும்போது அவரை டாக்டர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 9 கைது குறிப்பு உட்பட மேலே குறிப்பிட்ட ஆவணங்களின் நகலை கோப்பிற்கான நிர்வாக நடுவருக்கு அனுப்பணும். அது சம்மந்தப்பட்ட ஜட்ஜிக்கு அனுப்பிச்சிடணும் அந்த காப்பீஸ்லாம். 10 கைது செய்யப்பட்டவரை கேள்வி கேட்டு விசாரிக்கின்ற போது விசாரணையின் போது இல்லாவிடனும் முழுமையாக இல்லாவிடனும் விசாரணை போது வழக்கறிஞரை சந்திக்கின்ற வாய்ப்பு தரப்படணும். போலீஸ் வந்து இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படின்னா அந்த என்கொயரி ஒரு 2 மணி நேரம் நடக்குதுன்னா 2 மணி நேரம் இல்லைனாலும் கொஞ்சம் நேரம் அவங்க வக்கீலை வச்சுக்கிட்டு தான் அந்த கைது செய்யப்பட்ட நபரை காவல்துறை வந்து விசாரிக்க முடியும். 11 மாவட்ட மாநில தலைமையிடங்களில் காவல் கட்டுப்பாட்டு அறை செயல்பட வேண்டும். ஒருவரை கைது செய்து காவலில் வைக்கின்ற போது அவரை கைது செய்த அதிகாரி கைது செய்த விவரம் காவலில் வைத்துள்ள இடம் குறித்து கைது செய்திலிருந்து 12 மணி நேரத்திற்குள் மேற்கூறிய காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அவ்விவரங்கள் எல்லோருக்கும் தெரியவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறையின் விளம்பர பகுதியில் வைக்கப்பட வேண்டும் சொல்லுது. இது எங்கன்னா நடக்குதா? இது அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் கைது பண்ணி எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு அந்த காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வெளியில் எழுதி ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இதை என்னுடைய புத்தகம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். காவலை செய்வது புகார் செய்வது எப்படின்ற புத்தகம். இதில் போலீஸில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த மாடல்ஸு ஜட்ஜ்மெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. புத்தகம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரில் ஹவுஸில் கிடைக்கும், சேலத்தில். நெட்டில் போய் நீங்கள் கிரில் ஹவுஸ் சேலம் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி இந்த புத்தகம் எங்கே கிடைக்குன்ற பதிவும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இந்த வைகோ கேஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? இந்த ஹரீஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ன்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை ஒருத்தர் புகார் கொடுத்த உடனே அவரை கைது செய்யக்கூடாது, அவருக்கு நோட்டீஸ் போடணும். புது சட்டத்தில், பழைய சட்டத்தில் 41 CRPC, புது சட்டத்தில் BNSS செக்ஷன் 45 35 35 பிரிவு 35 ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நம்ம நோட்டீஸ் போட்டு விசாரிச்சுட்டு தேவைப்பட்டால் தான் நம்மளை கைது செய்யணும். அப்படி அவசியம் கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னா அதுக்கான காரணங்களை காவல்துறை வாக்குமூலமாக எழுதி அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் ஒத்துக்கணும். ஆனால் கைது பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, PK பாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால், சொந்தக்காரங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும், போயிருக்கணும், வந்திருக்கணும், அரெஸ்ட் ஃபார்மில் விட்டஸ்கிட்ட கைது, இந்த நடைமுறைகள்லாம் கடைப்பிடிக்கல, உங்களை அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன், உங்களை அடிச்சிருக்காங்க, போயிருக்காங்க, வந்தாங்கன்னா ஜட்ஜிக்கிட்ட உடனடியாக சொல்லுங்கள். அதை பதிவு பண்ணுவார் அவர். பதிவு பண்ணல பின்னாடி நம்ம புகார் கொடுக்குறது வசதியாக இருக்கும். போலீஸ் என்ன சொல்லுவாங்க, உன்னை வச்சுருக்க வெளியில் வந்து சொன்னேன்னா அவனை இன்னும் 5 வருஷம் சேர்த்து உள்ள வச்சு மிரட்டுவாங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த காயம் பொறையடி போயிடுச்சுன்னா நாளைக்கு எந்த காலத்துலையும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டுக்காமல் விட்டோம்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவாங்க, அடித்து வச்சுட்டு பாத்ரூம் விழுந்தாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, இவர் தான் அடித்தார் என்ன சொன்னீங்கன்னா வேறு எதுவுமே மிரட்டினார் அப்படின்னு சொன்னால் அந்த நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் வந்து நீதித்துறையோட பதிவு பண்ணிக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் 90% போலீஸ் கொண்டு போய் ஒருத்தரை கொண்டு போய் கைதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்கன்னா மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்த தனமாக கைது செய்து சிறைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி உங்களை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கு வீட்டுக்கு தகவல் தெரியல, இது பொய் கேஸு, நீங்கள் ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புகள்லாம் மேற்கோள் காட்டி ஜட்ஜிக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுவார், நம்ம என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லி உங்களை அப்பயே அந்த ஸ்பாட்டில் பெயிலில் விட்டுருவார். உங்களை இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் மட்டும்தான் நீங்கள் சிறைக்கு போகாமல் நீங்கள் தப்ப முடியும். வீட்டுக்கு தகவல் சொல்லலை, அரெஸ்ட் ஃபார்மில் விட்டஸ்ட்டை கைத்துவாங்களே. சுரேஷன் நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா அதை சொல்கிறேன். ஒரு வழக்கு கூட போட்டு மனித உரிமை ஆணையத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம கட்சிக்காரர் வந்து பொய் வழக்கில் சேர்த்து சிறைக்கு அனுப்புகிறாங்க. திருக்கோயிலை சிறை சப்ஜெக்டில் 3 நாள் இருந்திருக்காரு. அந்த அரெஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் ஃபோனுக்கே SMS கொடுக்குறாங்க இவங்க போலீஸ்.
ஒய்ஃபுக்கு தகவல் கொடுத்ததா இவங்களே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருதே. அதே விட்னஸ் கைதே கிடையாது இல்லை. இந்த மாதிரி நிறைய போலீஸ் அவங்களே உட்காந்த இடத்துல எழுதிக்குவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இந்த அரெஸ்ட்டு இன்டிமேஷன் ஃபார்மு, இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து கோர்ட்டில் சிஏ போட்டு வாங்கணும், இல்லை ஆர்டிஐ போட்டு நீங்கள் வாங்கணும். அப்போ தான் இந்த காவல்துறை பண்ணுற இந்த அட்டூழியங்களை நீங்கள் வந்து நிரூபித்து வழக்கிலேருந்து விடுதலை முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி கைது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு சொல்லாமல் 41 சேர்ப்பு 7 வருஷம் கொடுக்கக்கூடிய தண்டனை குற்றமாக இருந்தால், 7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண உடனே நோட்டீஸ் போட்டு விசாரித்து தான் பண்ணணும். இந்த நடைமுறைகள்லாம் அவங்க பின்பற்றலை அப்படின்னாலே உங்கள் மேலே போட்ட வழக்கே நிற்காது, உங்களை ரிமாண்டே பண்ண முடியாது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ஜட்ஜிக்கிட்ட சொன்னீங்கன்னா, உங்களை அடிச்சிருக்காங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப சொல்லலாம். ஜட்ஜிக்கிட்ட சொல்லி நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா இந்த உரிமைகள்லாம் உங்களுக்கான உரிமைகள்லாம் தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த விஷயத்தில் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் அர்னேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் சொல்லியிருக்குது, டிகே பாசு இந்த இதெல்லாம் வந்து ஜட்ஜி கேட்பார், உங்கள் வீட்டுக்கு தகவல் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லலைன்னு சொல்லிட்டு பதிவு பண்ண சொல்லணும். நீங்கள் அப்பயே சொல்லணும். நீதியரசர் வந்து பதிவு பண்ணலாம், நீங்கள் ஜட்ஜி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் நிறைய மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை பதிவு பண்ணுறதுல காவல்துறை சொல்கிறது கேட்டுட்டு மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுற வேலைகளை நிறைய நீதித்துறை நடுவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பற்றி உயர்நீதிமன்றம் பல வழக்குகளை சொல்லிகிட்டு இருக்கு. கைது பண்ண தப்பு, நீதித்துறை நடுவர் வந்து ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் எடுத்து முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, படிங்க. தீர்ப்புகளை நீங்கள் ஜட்ஜிட்டு சொல்லும் போதே உங்களுக்கு லீகல் நாலேஜ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பண்ண மாட்டார். மீறி உங்களை அனுப்பிச்சாங்களா வெளியில் வந்துட்டு வழக்கு போடுங்க அவங்க பேரில். அதான் சொன்னேன், இது போடக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் அர்னேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்ற தவறும்போது, அதாவது 7 வருஷம் தண்டனை கூடிய குற்றங்களில் நீதித்துறை நடுவர் வந்து மெக்கானிக்கலாக ரிமாண்ட் கொடுக்கக்கூடாது. 41 சிஆர்பிசி நோட்டீஸ் விட்டுட்டு தான் பண்ணணும். அதை பின்பற்றலாம் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை நீதித்துறை நடுவர் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஜட்ஜி மேலே மேஜிஸ்ட்ரேட் மேலே கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் வந்து எடுக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் பேரில் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா த ரிஜிஸ்ட்ரார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி பதிவாளர் மாவட்ட நீதித்துறை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஹைகோர்ட்டில். அவருக்கு உங்கள் புகாரை வந்து அஃபிடேவிட்டில் அனுப்பணும். நோட்டரி பப்ளிக்கிட்ட வாங்கிட்டு கம்ப்ளைண்ட்டை அவருக்கு அனுப்பிச்சிட்டு, நான் இந்த மாதிரி புகார் கொடுத்தேன் அப்படியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டில் கூட சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. இந்த விஷயங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க வெளியில். இந்த மாதிரி வயலேஷன் இருக்குது. ஒரு நீதிபதி இப்போ உங்களுக்கே பார்த்துப்பீங்க, டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டாக பணம் எடுத்தாங்க. அந்த நீதிபதி வேலை இன்னமும் நீதித்துறை கோர்ட்டு ஜுடிஷியலில் நடவடிக்கை எடுக்க முடியல. பார்லிமெண்ட்டில் அவர் பதவி நீக்கிறதுக்கான இம்பீச்மெண்ட் எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு பெரும்பான்மை ஆதரவோடு நீக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. நீதிபதிகள் மேலே பொதுமக்கள் எல்லா நீதிபதிகளும் அப்படி இல்லை, சில நீதிபதிகளால் பாதிக்கப்படும் போது உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ புகார் கொடுக்கும்போது அந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஆர்டிஐயில் கேட்டால் பதில் சொல்கிறதே கிடையாது. எங்கள்கிட்ட இருக்குது, ரகசியமாக இருக்குது, அது சொல்ல முடியாது உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புகாரை வந்து நீதிபதியும் சேர்த்து தவறு பண்ணி அந்த மெக்கானிக்கல் ரிமாண்டு கொடுத்துருந்தாருன்னா, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி பண்ணாமல் நீங்கள் சொல்லியும் கேட்காத பண்ணியிருந்தாருன்னா, அவர் பேரில் எழுத்துப்பூர்வமாக வந்து சம்பவம் நடந்த உடனே புகார் கொடுங்க. பிரமாண நோட்டரி பப்ளிக்கிட்ட வாங்கிட்டு. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற வக்கீல்கிட்ட நோட்டரி பப்ளிக்கிட்ட கேட்டாங்கன்னா ஜட்ஜுக்கு எதிரான கைது போட மாட்டாங்க. ஹைகோர்ட் வந்தீங்கன்னா போடுறதுக்கு நிறைய நோட்டரி பப்ளிக் இருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இருக்கார் இல்லையா, அவருக்கு நீங்கள் இந்த விஜிலன்ஸ் அவருக்கு நீங்கள் இந்த புகார் அனுப்பிச்சிட்டு, இல்லை விஜிலன்ஸுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரார் இருக்கார், அவருக்கும் அனுப்பிச்சிட்டு ரிஜிஸ்ட்ரார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி மாவட்ட நீதித்துறை அவருக்கும் புகாரை அஃபிடேவிட்டில் நோட்டரி பப்ளிக்கிட்ட வாங்கி அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், 2-3 மாதம் 4 மாதம். அப்புறம் ஆர்டிஐயில் கேளுங்க, பதில் சொல்லலைன்னா இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு ஒரே ரிட்டு போடணும் ஹைகோர்ட்டில். இப்போ ரிட்டு வந்து கிரிமினல் சைடில் போடலாம். அப்போ நான் என்ன கேட்கணும், அதில் இந்த மாதிரி நான் வந்து புகார் கொடுத்தேன், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் பின்பற்றி இவர் பண்ணாமல் இருக்கார் இந்த நீதிபதி. அப்போ நீதிபதியாக அதில் பார்ட்டியை சேர்க்கணும். நீங்கள்
சேர்த்துட்டு போலீஸை சேர்க்கணும். போலீஸும் பண்ணாங்க, மெக்கானிக்கல் ரிமாண்ட் எடுத்துகிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன நீதிபதியும் பண்ணார் அப்படின்னு ரிட்டில் கேட்கணும். அப்போ ரிட்டில் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஆதாரங்கள், சரியான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது பைபாஸ். டேரெக்டாக கோர்ட்டு என்ன சொல்லும், நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வரக்கூடாது, நீங்கள் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு என்கிட்ட வாங்கணும்னு சொல்லுது இல்லையா? அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவமாக இருந்தால் நீதிபதி மேலே விஜிலன்ஸுக்கு விழிப்பு பணிக்கும் ரிஜிஸ்டார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, ஒரு 2-3 மாதம் பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கலை, ஆர்டிஐ போடுங்க, தகவல் கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தேதியில் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி பேர்லேயும் காவல்துறையிலையும் சேர்த்து ஒன்றா ரிட்டு போடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் இவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், இவங்களால நான் தேவையில்லாமல் பொய் வழக்கில் மாட்டி சிறையில் இருந்திருக்கேன், அதனால் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ரிட்டு போடுங்க. நிறைய நீதிபதிகள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்கிற இந்த நீதித்துறை நடுவர்கள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்கிறத காதிலே வாங்குறது கிடையாது. மெக்கானிக்கல் ரிமாண்ட் இன்னமும் தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய வக்கீல்களுக்கு தெரியும். ஆனால் யாரும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வழக்குகள் போடுறதில்ல, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ கைது பண்ணும்போது உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் இப்போ இந்த அஜித்குமார் கேஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மதுரை எப்படி அடித்து கொண்டாங்க பார்த்தீங்களா, எஃப்ஐஆரே போடாமல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தடயங்கள்லாம் அழிக்க முற்பட்டுருக்காங்க. சடனாக நீ கோர்ட்டு தலையிட்ட பிறகு தான் நடவடிக்கை எடுக்காத வேலைகளை அரசாங்கம் பார்க்குது. உங்களுக்கு இதை மாதிரி நடந்தது, ஒரு அநியாயம் நடக்குது, பொய் வழக்கில் உங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு விட்டுருந்தா சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தீர்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான வெற்றி எளிமையாக கிடச்சிரும். நீங்கள் போகிற ஸ்டெப்பு எதாவது சொன்ன ஆவணப்படுத்த தெரியணும். ஒரு விஷயமா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டுக்கு போனீங்கன்னா நஷ்டஈடும் கேட்கலாம், அவங்க துறை ரீதியாக எடுக்க நடவடிக்கை. அப்போ எடுத்தே ஆகணும், வழி இல்லை, முறையாக செஞ்சுருக்கீங்க நீங்கள் எல்லாமே. அதே மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த உங்கள் மாவட்டத்தோட எஸ்பிக்கும் டிஜிபிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருங்க, தபால் அனுப்பிச்சிருங்க சம்பவம் நடந்த உடனே. அதே மாதிரி ஜட்ஜி மேலே கொடுக்குற மாதிரியே அனுப்பிச்சிட்டு இவங்க நடவடிக்கை எடுக்கலை, ஆர்டிஐ போடுங்க, எடுக்கலாம் ஒன்றா சேர்த்து ஒரு நாள் ரிட்டாக போடுங்க. உங்களுக்கான நிவாரணம் கண்டிப்பாக கிடச்சிரும். நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் நீங்கள் எந்த சேனல்லையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நாங்கள் எல்லா நீதிபதிகளையும் சொல்லலை, தவறு செய்கிற நீதிபதியை சொல்கிறேன், தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளையும் சொல்கிறேன். எல்லா போலீஸும் இருக்கிறாங்க, நல்ல போலீஸும் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், சமுதாயம் பார்த்திங்கன்னா புறையோடு தான் போயிருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.